மதம் கடந்து, ஜாதி கடந்து, சமுதாயம் கடந்து, மனதையும் கடந்து மனித நேயமிக்க ஒரு செயலை செய்து காட்டியவர் அருட்தந்தை ஃபாதர் பென்சன் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், பாதம் கழுவுதல் நிகழ்ச்சிக்கு அவர்கள் என்னிடத்திலே கைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்கின்ற நேரத்திலே நான் அவர்களுடன் சொன்ன கருத்து, உங்களை உங்கள் மக்கள் என்னவென்று நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. நான் உங்களை குருவாக பார்க்கிறேன், குருவாக நினைக்கிறேன், குருவாக வணங்குகிறேன். ஒரு குரு ஒரு அடியாருடைய பாதங்களை தொடுவதற்கு என் மனமும் உடலும் ஒத்து வராது. அதற்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். நீங்கள் வேறு யாரையாவது தெரியப்படுத்துங்கள், நான் உடன் இருக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் அதற்கு சம்மதிக்காமல் அருமையாக ஒரு கருத்தை சொன்னார்கள். நேற்று இறைவன் எனக்கு இட்ட கட்டளை உங்கள் பாதங்களை தொட வேண்டும் என்று, கழுவ வேண்டும் என்று இறைவன் எனக்கு இட்ட கட்டளை என்று சொல்லி பெருந்தன்மையோடு மனித நேயத்தை இந்த மண்ணிலே எழுப்பிய மிகப்பெரிய மாமனிதர் என்று சொன்னால் மிகையாகாது. மகிழ்ச்சிகரமான இந்த பொழுதில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். கோடி அற்புதர் புனித அந்தோனியா ஆலய அர்ச்சிப்பு பெருவிழா துவங்குகிறது. இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் திருநீனார்குறிச்சி மண் மட்டற்ற மகிழ்வு அடைகிறது. உயர்ந்தது அன்புதான் சிறந்தது. ஆதி சிவமே அன்பரே அன்புகிற ஐயாவுடைய அதுபோல இஸ்லாம் தெய்வத்தை உண்டாகுகிறதும் அதுபோல உலகில் மானுடத்தை சமமாக மதிக்கிறதும் ஜாதி பேதம் இல்லாத ஒரு உலகை அந்த உன்னத மேலப்பாளை என்று சொன்னாலே அது ஒரு மதிப்பு ஒரு பகுதி. நம்முடைய மண்ணை மண்ணோடி எல்லாம் உயர்த்திய பெருமக்கள் குறிச்சியில் ஒரு ஆலயம் கட்டுகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். கெட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே நான் வந்து இறங்கிய பொழுதுதான் இந்த ஆலயத்தையும் இங்கே சுற்றியுள்ள அந்த பகுதிகளையும் பார்த்த பொழுது எங்கள் குளித்துறை மறை மாவட்ட பொருளர் அவர்களிடத்திலே சொன்னேன், ஃபாதர் ஹென்சனிடம் திருநீனாக்குறிச்சியில ஒரு ஆலயத்தை கட்ட சொன்னார்கள், அவர் ஒரு மினி வேளாங்கண்ணியை கட்டி வைத்திருக்கிறார் என்று சொன்னேன். அந்த அளவுக்கு ஒரு வேளாங்கண்ணி போன்ற ஒரு சூழலை இந்த திருநீனாக்குறிச்சி பங்கிலே உருவாக்கி இருக்கின்ற பெருமை உங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பங்கு தந்தை லியோன் கென்சன் அவர்களை சாரும். இந்த ஆலயம் பேராலயமாக மாறிட வேண்டும் என்று இறைவன் என்று நினைத்து அருட்பணியாளர்கள் எத்தனையோ பேர் இந்த பங்கு பேரவைக்கு வந்தார்கள். தங்களுடைய பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்து சென்றார்கள். ஆனால் இந்த ஆலயத்தை பேராலயமாக மாற்ற வேண்டும், இந்த இடம் புனிதம் மேலும் பெற வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டு இங்கே அனுப்பப்பட்டவர் தான் மரியாதைக்குரிய அருட்தந்தை பென்சன் அவர்கள். அவர் சென்ற இடமெல்லாம், அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் அந்த பங்கு மக்களுடைய ஒற்றுமையை, சகோதர உணர்வையும் ஏற்படுத்தி சாலையிலே அந்த ஆலயத்தினுடைய அருகிலே நடந்து செல்லுகின்ற அத்தனை பேரையும் அண்ணாந்து பார்க்கின்ற அளவுக்கு ஓங்கி உயர்ந்த நிலையிலே கோபுரத்தை கட்டி அந்த ஆலயத்தை உயர்த்தி பேராலயமாக மாற்றுகின்ற பெருமைக்குரியவர் அருட்தந்தை பென்சன் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அண்மையில் கேட்ட ஒரு சிந்தனை மனதை நிறைவாகவே பாதித்தது. ஒரு சிங்க கூட்டம் கழுதை தலைமை, ஒரு கழுதை கூட்டம் சிங்கம் தலைமை, யார் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு கேள்வி. ஒரு சிங்க கூட்டம் கழுதை தலைமை,
ஒரு கழுதை கூட்டம், சிங்கம் தலைமை. யார் வெற்றி அடைவார் என கேட்டால் கழுதை கூட்டமே வெற்றி அடையும், தலைவன் சிங்கமாக இருப்பதால். தலைவன் சரியான பாதையில் செலுத்துகிற வேளையில் தன் பிள்ளைகள் நேரிய பாதையில் செல்வார்கள். தலைவனே தன்னுடைய பிள்ளைகளை மோத வைத்துவிட்டு அவன் அதில் வேடிக்கை பார்த்தான் என்று சொன்னால் தலைமை பண்புக்குரிய அர்த்தம் அல்ல. தலைவன் தன் பிள்ளைகளுக்காக எதையும் இழக்க துணிந்தவர். அதிலும் சிறப்பாக அந்த தலைவன் காயங்களை சுமக்கின்றவர். அந்த தலைவனை ஒருவேளை இந்த உலகம் பாழ்படுத்தி குற்றுயிரும் கொலையுரமாக கல்வாரியில் தொங்கவிடப்பட்டாலும் அவன் கதை அதோடு முடிந்து போவதில்லை. வரலாறு அவனை வாசித்துக் கொண்டே இருக்கும். ஒருவேளை வரலாறு வாசிக்க நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நபராகவே இந்த அருள் தந்தை லியோனஸ் ஹென்சன் திகழ்வார் என்பதில் மாற்றமில்லை. யாருடைய பார்வையில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதுதான் இங்கே சிந்தனைக்குரியதாக இருக்கிறது. மதம் கடந்து, ஜாதி கடந்து, சமுதாயம் கடந்து, மனதையும் கடந்து மனித நேயமிக்க ஒரு செயலை செய்து காட்டியவர் அருள் தந்தை ஃபாதர் ஹென்சன் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், பாதம் கழுவுதல் நிகழ்ச்சிக்கு அவர்கள் என்னிடத்திலே கைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்கின்ற நேரத்திலே நான் அவர்களுடன் சொன்ன கருத்து, உங்களை உங்கள் மக்கள் என்னவென்று நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. நான் உங்களை குருவாக பார்க்கிறேன், குருவாக நினைக்கிறேன், குருவாக வணங்குகிறேன். ஒரு குரு ஒரு அடியாருடைய பாதங்களை தொடுவதற்கு என் மனமும் உடலும் ஒத்து வராது. அதற்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். நீங்கள் வேறு யாரையாவது தெரியப்படுத்துங்கள், நான் உடன் இருக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் அதற்கு சம்மதிக்காமல் அருமையாக ஒரு கருத்தை சொன்னார்கள். நேற்று இறைவன் எனக்கு இட்ட கட்டளை உங்கள் பாதங்களை தொட வேண்டும் என்று, கழுவ வேண்டும் என்று இறைவன் எனக்கு இட்ட கட்டளை என்று சொல்லி பெருந்தன்மையோடு மனித நேயத்தை இந்த மண்ணிலே எழுப்பிய மிகப்பெரிய மாமனிதர் என்று சொன்னால் மிகையாகாது.